Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம fish curry and fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்க 3 பெரிய தக்காளி எடுத்துர்க்கேன். அப்புறம் மீடியம் சைஸ்ட் வெங்காயம் வந்து 2 எடுத்துர்க்கேன். அப்புறம் காஞ்ச கொப்பரை ஒரு 1/4 கப். அது இல்லனாக்க நீங்க வந்து fresh coconut கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். அப்புறமா ஒரு காஸ்ட் அயர்ன் பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஃபிஷ் கறிக்கு. அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டே வாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து நான் ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. இந்த ஃபிஷ் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் குழம்பு சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புளி பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புளி பேஸ்ட்டு எப்படி வீட்டிலேயே செய்யலான்றத வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த ஆயிலெலாம் நல்லா மிதக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. மேலே வந்து எண்ணெய் நல்லா மிதக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிக்கிறேன். இப்போ நம்முடைய ஃபிஷ் மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சீ பேஸ் கொடுவா மீன் அதான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்முடைய ஃபிஷ் கறி ரெடி. இப்போது ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேரினேஷனுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஓமம் ஆட் பண்ணுறேன். ஓமம் ஆட் பண்ணிக்கிட்டாக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அந்த நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அந்த ஃபிஷ் நீங்கள் ஆட் பண்ணி எல்லாம் அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் கோட் ஆகிற மாதிரி நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கொடுவா மீன் சீ பேஸ் தான் எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எல்லாம் 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போது ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆயாச்சு. நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அப்புறம் எல்லா ஃபிஷ்ஷையும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். நம்முடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நான் இங்கே மட்டை ரைஸ், மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் ராகி களி எல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். பாய். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.